நாம எதிர்பார்க்காத நேரத்துல கூட 2 உறவுகள் நமக்கு ஞாபகத்துல வரும். சம்பந்தமே இல்லாத சூழ்நிலையிலயும் எல்லாருக்கும் அது ஞாபகத்துல வரும். இப்போ நீங்க நான் பேசுறத கேட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்கிற சேர விட்டு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். எதிர்ல இருக்கிற மேஜை இடிச்சு உங்க கால் கடுமையா வலிக்குது. உடனே என்ன சொல்வீங்க? அம்மா, வலி தாங்க முடியலையேன்னு சொல்வீங்க. கால் உங்க கால். இடிச்சது மேஜை. சம்பந்தமில்லாம அம்மா அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளா ஒரு வேலை இழுத்தடிச்சிட்டே இருக்குது. நம்மள பாடுபடுத்தி கடைசியா ஒரு வழியா முடிஞ்சிருது. உடனே நாம என்ன சொல்றோம்? அப்பா, நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்றோம். தாங்க முடியாத வலி வரும்போது அம்மாவின் பெயரும், வேலை நல்லபடியா முடிஞ்சதும் அப்பாவின் பெயரும் நம் வாயில வருது. என்ன காரணம்? நாம அம்மாவின் வயிற்றில் தொடக்கத்துல கருவா இருந்து உருவான காலம் முழுசும் அம்மா அனுபவிச்ச அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அந்த உடலின் ஒரு பகுதியா இருந்து நாமும் அனுபவிச்சிருக்கிறோம். அதனாலதான் நமக்கு ஒரு வலியும் வேதனையும் வரும்போது அந்த ஞாபக அடுக்குகள்ல படிஞ்சிருக்கிற அம்மா பட்ட வலி நமக்கு ஞாபகம் வந்து, அம்மா வலிக்குதே தாங்க முடியலையேன்னு கத்துறோம். நாம பிறந்தது முதல் நமக்காக கொஞ்சம் கொஞ்சமா அலைஞ்சு திரிஞ்சு அத்தனை பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துல ஒரு தனி மனிதரா சாதிச்சிருக்கார. நாம இந்த நிலையில இருக்கிறதுக்கு நம்மை பெற்றெடுத்த நம் தகப்பன் தான் காரணம். அவர் கொஞ்சமாவது களைப்படைஞ்சு இவங்களுக்கு நான் ஏன் செய்யணும்னு அலட்சியமா தன் கடமைகளை ஒதுக்கி இருந்தா நாம இன்னைக்கு இந்த நிலையில இருக்க மாட்டோம். இந்த நன்றியுணர்வு ஒவ்வொரு மனிதனின் ஆழ் மனசுல இருக்கிற காரணத்தினாலதான் நம்முடைய கடமைகள் முடிவடையும் போது அப்பா தன்னுடைய கடமையை முடித்தது ஞாபகம் வந்து, அப்பா நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்றோம். உடல் வலிக்கும்போது அம்மாவையும், வேலை முடியும் போது அப்பாவையும் நினைவு கூறும் நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு வேதாகமும் நமக்கு அறிவுறுத்துதே.